ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம கிச்சனில் தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு பழைய நைட்டியும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரும் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஒரு அப்ரான் வந்து நம்ம வீட்ல எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இத வந்து நம்ம கடையில காசு கொடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி வீட்ல ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவர் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கவர வந்து அப்படியே 2ஆ கட் பண்ணி, இவ்வளோ பெருசா அகலமா இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதே சைஸுக்கு நம்ம எடுத்துருக்கிற நைட்டியையும் அந்த கவருக்கு மேலே வச்சு அளவாக கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு அந்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி அப்படியே நீல வாக்கில் எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நைட்டியையும் நம்ம அதுக்கு மேலே போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே 2ஆக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நைட்டி அதாவது ஒரு பக்கமாக கட் பண்ணி போடாமல் அப்படியே டபுளாக இருக்கிற மாதிரியே போட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த நைட்டிக்கு மேலே நான் அந்த கவர் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். அளவு பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டான ஒரு ஷேப்பில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செய்வோம் இல்லையா? சமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்வோம். துணி துவைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணும்போது, நம்ம வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே ஒரு மாதிரி ஈரமாயிட்டு அழுக்காக ஆரம்பிச்சிரும். சில சமயம் நம்ம சமைக்கும்போது மசாலா பொடியெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணி அப்படியே நம்ம வந்து போட்டிருக்க நைட்டிலே கூட சில டைமில் வந்து தொடச்சி விட்டுருவோம். இப்போ வந்து அந்த பீஸ் அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு பக்கமாக வந்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி நம்ம இதுக்காக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து எடுக்கலை, அதாவது அளவு எதுவுமே எடுக்கலை, ஒரு தோராயமாக தான் நான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ இந்த கத்திரிக்கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி சைடில் நான் வந்து வளைச்சி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரமாயிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா கரைகள்லாம் பட்டு அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை வந்து துவைக்கும்போது சில டைமில் அந்த மஞ்சள் கரெல்லாம் வந்து பட்டுதுன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து போகாது இல்லையா? ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே வந்து மடித்து நான் கையிலேயே வந்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவே நீங்கள் தையல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக 5 நிமிஷத்தில் இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கமும் தச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து கழுத்தில் மாட்டுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து நைட்டி பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்து அந்த காலரில் வச்சு நான் வந்து தைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அந்த சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இடுப்பில் வந்து கட்டுறதுக்காக 2 பக்கம் வந்து நான் தைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நம்ம பின்னாடி வந்து பெல்ட்டெல்லாம் வந்து கட்டுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் 2 பக்கம் வந்து சைடில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கழுத்தில் வந்து மாட்டிக்கிட்டு பின்னாடி பெல்ட் மாதிரி நம்ம அதை வந்து கட்டிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாத்திரம் கழுவும்போது, அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து சமையல் செய்யும்போது, அதுக்கப்புறம் துணி துவைக்கும்போது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்யும்போது, ரொம்ப ஹெவியாக நம்ம வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னும் போதெல்லாம், இதை வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து வேலை செஞ்சாலுமே, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து அழுக்காகாது, கரையும் வந்து படாது. ரொம்ப ஈஸியாக வந்து இதை மட்டும் போட்டு அழகாக நம்மளோட வேலைகளை வந்து முடிச்சுட்டு, அழகாக அதை வந்து நம்ம கழட்டி காய போட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து நம்ம மற்ற வேலைகள் செய்யும்போது கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து அதாவது ஆன்லைனில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா, விலை ரொம்பவே ஜாஸ்தி. ரூ. 250 ரூ. 300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தே கிடைக்கும். அதே விலை கம்மியிலையும் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப குவாலிட்டியாலாம் இருக்காது. ரொம்ப மட்டமாக இருக்கும். நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால நானே வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து போட்டுக்கிட்டு எவ்வளோ பாத்திரம் வேணும்னாலும் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ் வந்து நனையாமல் அழகாக நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த நாட்டு வந்து நான் வச்சு தைச்சிருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி நீங்களும் தைச்சிக்கோங்க. ட்ரெஸ்ஸும் வந்து ஈரமாகாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா லேடீஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா முடி நல்லா நீளமாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், கருகருன்னு இருக்கணும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும். இப்படி தான் நம்ம வந்து ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி முடி வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம முடிக்கு ரொம்பவே கேர் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். நம்ம வந்து தலை குளிக்கும்போது நம்ம வந்து போடுற ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லைனா சிகக்கா இந்த மாதிரி எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து
இந்த மாதிரி முடி வளர்றதுக்கு நாங்க வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணோம், தலைக்கு அதாவது நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற சீயக்காய என்ன மாதிரி ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்பு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இத நீங்க வந்து கன்டினியூஸா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களோட முடி வளர்ச்சி வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ நல்லா அடர்த்தியா, நல்ல நீளமா உங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சுரும். ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணிட்டு விடக்கூடாது. இத வந்து தொடர்ந்து கன்டினியூஸா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி சாப்பிடுற விஷயங்கள்லயும் நம்ம வந்து கொஞ்சம் கவனம் எடுக்கணும். நம்ம கண்டது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு முடி வளர்ச்சிக்கு என்ன நமக்கு தேவைப்படுதோ, அந்த மாதிரியான பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதாவது உள்ளுக்குள்ளேயும் எடுக்கணும், வெளியிலயும் நம்ம இந்த மாதிரி ஒரு கவனிப்பு வந்து பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட முடி வளர்ச்சிய தடுக்கவே முடியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கஞ்சி எடுத்திருக்கோம். கஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து சாதாரணமா நீங்க உப்பு போட்டு வடித்த கஞ்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல உப்பு போடாம வடித்த கஞ்சியா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது முடிக்கு எந்த விதத்துலயும் உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து வச்சிருக்கேன். இப்போ உங்களோட முடிக்கு தகுந்த மாதிரி கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு தடவ உங்களோட ஹேர் வந்து வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா, எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டா அந்த கஞ்சி வந்து சூடு ஏற ஆரம்பிக்கிற டைம்ல நான் வந்து ஒரு பாக்கெட் சீகக்காய் வந்து அந்த கஞ்சிக்குள்ளேயே வந்து கொட்டி விட்டுர்றேன். இப்போ இந்த கஞ்சியோட சேர்ந்து இந்த சீயக்காயில இருக்கிற அந்த இது எல்லாமே ஃபுல்லா இறங்கி கஞ்சியோட சேர்ந்து இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஒரு 5, 6 கருவேப்பிலைய வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்த கையோடயே ஒரு 1 ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் தான் ரொம்ப சீக்ரெட்டான பொருள் நம்ம இதில சேர்த்துக்கிறது. இது 2த்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு, அப்புறம் அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜூஸ் எல்லாமே அழகா உங்களுக்கு அந்த கஞ்சியில ஃபுல்லா இறங்கிடும். எல்லாமே அந்த சீயாக்கா கஞ்சியோட ஃபுல்லாவே வந்து மிக்ஸ் ஆயிட்டு, உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இத வந்து தனியா இறக்கி ஆற வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி கொதிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வெந்தயம்லாம் நல்லா வெந்து வந்துரும். அதோட குளிர்ச்சி தன்மைலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த கஞ்சியில வந்து இறங்கிரும். அதே மாதிரி அந்த கருவேப்பிலையில இருக்கிற ஜூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுல்லா அந்த கஞ்சியில இறங்கி உங்களுக்கு வந்து நல்லா திக்கான பேஸ்ட்டா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இத வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சு கூட நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து வாரத்துல 2 தடவ இல்ல 3 தடவ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அதே மாதிரி நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு 10லருந்து 15 நிமிஷத்துக்கு தலையில இத வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு, நல்லா ஊறுனதுக்கப்புறம் நீங்க வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கன்டினியூஸா நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட முடி வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட சிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயாவது இருந்துட்டு ஒரு மாதிரியான பேர்ட் ஸ்மெல் வந்து வருது அப்படின்னா, இந்த மாதிரி கல்லுப்பு வந்து கொஞ்சமா அந்த சிங்க் ஹோல்ல வந்து போட்டு விடுங்க. அதுக்கு மேல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து ஊத்திட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, சிங்க் பக்கமா இருந்து வர்ற கெட்ட ஸ்மெல் வந்து எதுவுமே வராது. எப்பவுமே சிங்க் வந்து நல்லா வாசமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. அதே மாதிரி எந்த ஒரு கிருமிகளும் இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ராத்திரி நேரத்தில இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, சிங்க் வந்து நல்லா வாசமா இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. சமையலுக்கு நம்ம வந்து தேங்காய் உடைச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உடைக்கிற தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாதி யூஸ் பண்ணிட்டு, பாதி தேங்காய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வைக்கும்போது ஒரு 2, 3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு மாதிரி கலர் வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஒரு மாதிரி பிங்க் கலர்ல ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு இருக்கு இல்லையா? தூள் உப்பு. ஸோ அந்த மாதிரி உப்பு வந்து எடுத்துக்கிட்டு, அந்த தேங்காயோட அந்த உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே வந்து அப்ளை பண்ணிட்டு, நீங்க ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து கலர் மாறவே மாறாது. தேங்காய் வந்து அப்படியே ஒயிட்டாவே உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்க ஃப்ரிட்ஜில வந்து வைக்கல, வெளியில தான் வைக்க போறீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது, ஒரு 2, 3 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து கலர் மாறாம நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து கீரைலாம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில டைமில் நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்ல. இத வந்து எப்படி நம்ம வெளியிலேயே வச்சு ஃப்ரெஷ்ஷா 1 வாரம் வரைக்கும் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கீரைய வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரைய ஃபுல்லாவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து சொல்ற மெத்தட்ல நீங்க வந்து ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்லாம் கிடையாது. நீங்க வெளியில வச்சீங்க அப்படின்னாலுமே 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட கீரை வந்து உங்களுக்கு கெட்டு போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துக்கோங்க. அந்த துணிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா சுத்தமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதில நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கீரைய ஃபர்ஸ்ட்டு வந்து வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து வச்சுருங்க.
அந்த காட்டன் துணிய ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தடவ தண்ணீல நனச்சு, நல்லா அந்த தண்ணி போற வரைக்கும் நல்லா பிழிஞ்சிட்டு, ஆனா தண்ணி இல்லாம ஈரமா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. தண்ணி சொட்ட சொட்ட வந்து வைக்காதீங்க. இந்த மாரி காட்டன் துணியில போட்டு சுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்ல வந்து தண்ணி குடம்லாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணி குடத்துக்கு மேல இந்த கீரைய அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க வச்சு விட்டுருங்க. அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் மேலே வந்து தெளித்து தெளித்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது 1 வாரம் இல்லைங்க 10 நாள் வரைக்கும் கூட உங்களோட கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. புதுசா பறிச்ச கீரை மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி வெளியிலேயே வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு திருவாதிரை அப்பம் வந்து எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப குயிக்காக வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரமாக அதை வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையான அளவுக்கு வெல்லத்தை நான் வந்து நல்லா பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து லைட்டாக நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை வடிகட்டி தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். வெல்லம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நமக்கு மண்ணு, தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 மணி நேரமா ஊற வச்ச பச்சரிசிய தண்ணிய வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெல்லம் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு கிண்ணத்துல நான் வந்து மாத்திக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு, இத அடுப்புல வந்து வச்சிடலாங்க. லைட்டா அந்த வெல்லம் வந்து நமக்கு கரைஞ்சு வரும் பார்த்தீங்களா? ஃபுல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா, நம்ம இத வந்து ஆற வச்சு, இத வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. மாவோட பக்குவம் வந்து மாறிடும். ஏன்னா, நம்ம இத வந்து மாவுல டைரக்ட்டா சேர்க்க போறோம் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. அத கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, டக்குனு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து அந்த வெள்ள கரைசல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். மாவு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறக்கூடாது. தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு, அதுக்கப்புறம் மாவ வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இதில. ஏலக்காய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமா கமகமன்னு இருக்கும். இதில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், அப்படி இல்லன்னா, தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, இதையும் நம்ம வந்து ஒரு பல்ஸ் மோட்ல அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா ஒரு 2 பழம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட வெல்லம் வந்து நம்ம தனியா காய்ச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து ஒரு ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதுக்குள்ளேயே வந்து வடிகட்டி விட்டுக்கோங்க. இத வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இத வந்து பண்ணுங்க. இத அப்படியே நீங்க வந்து வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா, இத ஃபுல்லா ஒரேடியா வந்து வடிகட்டணும் அதாவது உள்ளுக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதாவது பல்ஸ் மோட்ல போட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற வெள்ள கரைசலையும் அதில சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில வந்து மாத்திக்கலாம். பக்குவம் பார்த்தீங்கன்னா, மாவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா ஊத்திட்டீங்க அப்படின்னா, ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வராது. இந்த மாதிரி வந்து எண்ணெய முன்னாடியே நான் வந்து கொதிக்க வச்சிருந்தேன். நல்லா சூடானதுக்கு அப்புறமா இத வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க மாவு ரெடி பண்ணி எடுத்த கையோடயே ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அந்த கடாயில நடுவுல வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு புசு புசுன்னு பொங்கி அந்த அப்பம் வந்து மேல எழுந்து வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து எண்ணெய அப்படியே தெளிச்சு தெளிச்சு அதாவது தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு பூரி மாதிரி சூப்பரா புசு புசுன்னு இந்த மாதிரி உப்பி வந்துரும். இத வந்து பொரிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அடுப்பு கொஞ்சம் சிம்லயே வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள வந்து பச்சையா இருக்கும் வேகாம. வெளியில மட்டும் உங்களுக்கு சீக்கிரமா கலர் வந்து மாறிரும். ரொம்ப ஹீட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எண்ணெய மேல மேல அப்படியே வந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு பொங்கி வரும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் மாவு வந்து பச்சையா இல்லாம நல்லாவே வெந்து வருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்க சாயங்காலத்தில ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா கூட நீங்க இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது நீங்க ஒன்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 நாள், 5 நாள் வரைக்கும் கூட நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு சீக்கிரத்தில அது வந்து கெட்டும் போகாது. 1 நாள், 2 நாள் நீங்க வந்து வச்சு சாப்பிடவே இன்னுமே வந்து டேஸ்ட் வந்து நல்லா அதிகமா தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஊத்தி எடுத்துக்கலாம். அந்த ஷேப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அருமையா இருக்கு. அதோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க ட்ரை பண்ணல அப்படின்னா, ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றதே தெரியும். கண்டிப்பா எல்லாருமே வீட்ல வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு பழைய வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வீடுகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரண்டி வந்து நல்லா விதவிதமா வெரைட்டியா வந்து வச்சிருப்போம். இந்த டிப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரீசென்ட் டைம்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கரண்டி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்ட்டு. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த டிப்பு மட்டும் நான் அதிகமா வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம சேனல்ல.
ஸோ இப்போ ரீசெண்டாக கேட்ட ஒருத்தங்களுக்காக திரும்பவும் வந்து இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய கரண்டிகள் வந்து இருக்கும்போது இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து ஒரு தடவை நம்ம வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வருஷ கணக்கில் கூட நீங்கள் வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேமேஜும் ஆகவே ஆகாது. பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கத்தியை வந்து சூடு பண்ணிக்கிட்டு இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படும். கீழே இருக்கிற பார்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கத்தியை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பழைய மெட்டல் வளையல்லாம் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா? இப்போ கலர் வந்து போயிடுச்சு, நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னும்போது நம்ம தூக்கி போட்டுருவோம்ல, அந்த மாதிரி மெட்டல் வளையல் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடி பக்கத்தில் இந்த மாதிரி சுற்றி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து இப்படி ரவுண்டாக போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஒரு அளவுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியிலையும் பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 ஓட்டை நம்ம வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். ஸோ அது வந்து கயிறு போட்டு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேலே ஒரு 2 ஓட்டை நான் வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எப்படி போடுறேனோ அதே மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா இந்த மேலே அந்த பாட்டில் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஏதாச்சும் கலர் வந்து பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்படி வந்து மெட்டல் வளையல் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி 2ஆக மடக்கிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து மடக்க வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த முனைப்பகுதியை வந்து 2 பக்கம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 போர்ஷனாக இது வந்து கிடைக்கும். அதை அப்படியே வந்து வளைச்சி நீங்கள் எஸ்கோக்கி மாதிரி அழகாக பண்ணிக்கோங்க. அந்த எஸ்கோக்கியை வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பாட்டிலில் சுற்றி வர நம்ம சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து மாட்டி விட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வளைச்சிக்கிட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் வளையலாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து வளைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் உங்ககிட்ட காட்டுறேன். எப்போவுமே இந்த மாதிரி வந்து மெட்டல் வளையல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி இல்லை, நிறைய வீட்டில் வந்து ஹேங் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொக்கியாக ரெடி பண்ணோம் அப்படின்னா. இப்போ அந்த மூடி வந்து எடுத்துக்கலாம். மூடியில் வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இப்படி நூல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அழகாக நான் போட்டது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அழகாக இப்படி வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற கொக்கிகையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மூடியை வந்து மேலே போட்டு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கொக்கியில், அதாவது அந்த கொக்கியை வந்து அழகாக அந்த ஓட்டைகளில் ஃபுல்லாகவே வந்து நம்ம மாட்டி விட்டுடலாம். உங்களுக்கு கிச்சனில் எந்த இடத்துல இந்த ஹேங்கரை வந்து மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து மாட்டிக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன சின்ன பேன்லாம் வந்து வச்சுருப்பீங்க இல்லையா, தாளிக்கிற கரண்டி, தாளிக்கிற அந்த கடாய், அதுக்கப்புறம் வந்து டீ ஸ்டெய்னரு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாவது கொஞ்சம் அதிகமாக அந்த கீரை இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கழுவும் போது யூஸ் பண்ணுற ஸ்டெய்னர், அதெல்லாம் கூட இதில் வந்து மாட்டி வைக்கலாங்க. உங்களுக்கு வந்து இது நல்லாவே வெயிட்டு தாங்கும். ஒரு சிலர் நினைப்பீங்க இதில் வந்து நம்ம இவ்வளோ வெயிட் வச்சோம் அப்படின்னா இது வந்து தாங்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட் தாங்குங்க. நீங்கள் போட்டு கட்டுற நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் எவ்வளோ வெயிட் வச்சாலும் அது வந்து நல்லாவே தாங்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து மாட்டிட்டோம். இதில் வந்து ஒரு கரண்டி மட்டும் உங்களுக்கு நான் வந்து மாட்டிட்டு காட்டுறேன். இப்போ ஃபுல் கரண்டியுமே நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். எவ்வளோ கரண்டி இருந்தாலுமே அழகாக அதில் வந்து மாட்டி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சும்மா உங்களுக்கு வீடியோக்காக அந்த ஜன்னலில் அந்த கொக்கி கம்பி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் மாட்டி கட்டிட்டு இப்படி தொங்க விட்டுருக்கேன். ஏதாச்சும் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா கிச்சனில் ஒரு கார்னரில் ஓரமாக அப்படி வந்து மாட்டி வச்சுருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் தாங்கும். இதே நீங்கள் வந்து சிங்க் பக்கத்துலேயே இதை வந்து ரெடி பண்ணி மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிட்டு அந்த கரண்டிகள் எல்லாத்தையுமே இதில் வந்து ஹேங் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக ஈரமுமே வந்து ட்ரை ஆகும். அதே மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அடிக்கடி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் மாட்டி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை வந்து அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து ரீசெண்ட் டைமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்களுக்காக வீடியோட எண்டில் வந்து அந்த வீடியோட தம்ப்நெயில்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் சேனலில் இருக்குது, போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.